வயதானவர்கள் நோயாளர்களை பராமரிப்பதற்கு தொழில்முறை தேர்ச்சி பெற்றவர்களின் சேவை தேவையா? அலையுங்கள் வின்ஸ் ஹோம் ஹேர் சர்வீஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காணி அபகரிப்பு நடவடிக்கைகளுக்கு இலவச சட்ட ஆலோசனை, புலம்பெயர் உறவுகளுக்கும் பயன்பெறும் வகையில் ஏற்பாடுகள். யாழ் நல்லூர் அசைவ உணவகத்திற்கு எதிரான போராட்டம் தொடரும், சட்டவிரோத செயற்பாடு எனவும் விசனம். தேசிய மக்கள் சக்தியின் யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் செயற்பாடுகள், விசனம் வெளியிடும் மக்கள். கெஹலிய ரம்பப்பில்லவின் மகன் கைது, விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு. அகதிகளுக்கு எதிரான உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் கருத்து, மனித மாண்புகளுக்கு முற்றிலும் பொருத்தமில்லை என்கிறார் வைகோ. தமிழ் மக்களுடைய பூர்வீக காணிகளை சட்ட ரீதியாக பாதுகாக்க இலவச சட்ட ஆலோசனை வழங்கும் செயற்பாடொன்று ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாண மருதங்கேணியில் குறித்த நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புலம்பெயர்ந்து வாழும் உறவுகளும் சட்ட ஆலோசனைகளை பெறலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாயகத்தில் நில உரிமையை இழக்காமல் பாதுகாக்கும் பொருட்டு குறித்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த பெற்றுக்கொண்ட தகவல்களின் அடிப்படையிலே இந்த விடயம் எப்படியாக கையாளப்படுகிறது, இதிலே தங்களுடைய உரிமைகளை நிலைநிறுத்துவதிலே மக்களுக்கு இருக்கிற சவால்கள் என்ன என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அதை கையாள்வதற்கு இன்னொரு சட்ட நடவடிக்கை ஒன்று நாங்கள் எடுக்க இருக்கிறோம். அது அந்த இடங்களுக்கு திரும்பவும் சென்று அங்கே இருக்கிற மக்கள் தங்களுடைய உரித்தை நிரூபிப்பதற்கு ஏற்ற விதமான சில ஆவண தயாரிப்புகள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. சில காலத்துக்கு முன்னர் மக்களுக்கான நீதி என்று சொல்லி தமிழ் சட்டத்தரணிகள் வடக்கு மாகாணத்திலேயும் கிழக்கு மாகாணத்திலேயும் இருந்து நான் ஒன்று சேர்த்திருந்தேன். 50க்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் அதில் இருக்கிறார்கள். இது நினைவேந்தல் உரித்துக்காக நாங்கள் போராடின வேளையிலே ஒன்றாக கொண்டு வரப்பட்ட ஒரு குழு. அதிலே சகல கட்சிகளைச் சேர்ந்த அல்லது கட்சி அரசியலில் ஈடுபாடு இல்லாத தமிழ் உணர்வு உள்ள சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள். மேல் மாகாணத்தில் இருக்கிற தமிழர் அல்லாத சில சட்டத்தரணிகளும் அதிலே சேர்ந்திருக்கிறார்கள். நாங்களும் அதற்காக போராட முன்வருவோம்னு சொல்லி ஒரு சிலர் இருக்கிறார்கள். இந்த குழாம் இந்த விடயத்தை இப்பொழுது கையாளப் போகிறது. மே மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் மருதங்கேணி பிரதேசத்திலே ஒரு குறித்த இடத்தை ஒழுங்கு செய்து மக்களை சந்திக்க போகிறோம். ஒரு கூகுள் ஃபார்ம்லே நாங்கள் இந்த காணொலியின் கீழே நீங்கள் காணலாம். அதன் மூலமாக அந்த ஃபார்மை நீங்கள் எடுத்து அதிலே உங்களுடைய விவரங்களை நீங்கள் பதிவு செய்து கொடுத்தால் உடனடியாக இந்த தகவல்களும் எங்களுக்கு வந்து சேரும். அதிலே நாங்கள் செய்ய வேண்டிய அடுத்த நடவடிக்கை என்ன என்பதை உங்களுக்கு ஆலோசனையாக கூட நாங்கள் உடனடியாக சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆகையினாலே அசம்பந்தமாக இருக்காமல் இந்த பிரதேசங்களிலே காணி இருக்கிறவர்கள் தயவு செய்து உங்களுடைய உரித்தை நிலைநாட்டுவதற்கு அல்லது உங்களுடைய உரித்தை நிலைநாட்டி அதை இன்னொருவருக்கு கொடுப்பதற்கு. மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கரையோர பகுதிகளில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்ட கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக பொதுமக்கள் பல்வேறுபட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்ற நிலையில் உள்ளூர் முகவர்கள் சிலரின் உதவியுடன் குறித்த மணல் அகழ்வுக்கு அனுமதி வழங்குவதற்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக பிரதேச மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மன்னாரில் காற்றாலை மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு மக்களின் விருப்பமின்றி அனுமதி வழங்க மாட்டோம் என பகிரங்கமாக அறிவித்திருந்த நிலையில் தேர்தல் முடிந்து உள்ளூராட்சி மன்றங்கள் கூட இன்னமும் அமைக்கப்படாத நிலையில் கனியமணல் அகழ்வுக்கான அனுமதி வழங்குவதற்கான அளவீட்டு பணிகளை அரசு நிறுவனம் ஆரம்பித்துள்ளது. குறிப்பாக நேற்று முன்தினம் மத்திய நில அளவை திணைக்களத்தினர் பேசாலை 50 வீட்டு திட்டம் பகுதியில் கனிய மணல் அகழ்வை மேற்கொள்வதற்கான அளவீட்டு பணிகளை மேற்கொள்வதற்காக தனியார் நிறுவனம் ஒன்றுடன் சென்றிருந்த நிலையில் பொது அமைப்புகளின் ஒன்றியம் மற்றும் மன்னார் பிரஜைகள் குழு உறுப்பினர்களின் தலையீடு காரணமாக அளவிடும் பணிகளை நிறுத்திவிட்டு வெளியேறியுள்ளனர். குறித்த நில அளவை திணைக்களத்தினர் அளவீடு மேற்கொள்ளும் பணிகளை ஆவணப்படுத்த முயன்ற ஊடகவியலாளர்களையும் அச்சுறுத்தும் விதமாக செயற்பட்டதுடன் ஊடகவியலாளர்களின் ஆவணப்படுத்தல் செயற்பாட்டை காணொலியாகவும் பதிவு செய்து அச்சுறுத்தியுள்ளனர்.
இவ்வாறு அனுர தலைமையிலான அரசாங்கம் மன்னார் மாவட்டத்தில் தேர்தல் காலங்களில் ஒரு வாக்குறுதியையும் தேர்தல் நிறைவடைந்த பின்னர் வாக்குறுதிக்கு எதிரான நிலைப்பாட்டை முன்னெடுத்து வருகின்றமை மன்னார் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நீதிக்கு விரோதமான அசைவ உணவகம் மூடப்படும் வரை போராட்டம் தொடரும் என சிவகுரு ஆதீனத்தின் ஆதீன குரு முதல்வர் தவத்திரு வேலன் சுவாமிகள் குறிப்பிட்டுள்ளார். தென்னிலங்கையில் இயங்கும் பல்வேறு பல்தேசிய நிறுவனங்களால் இயக்கப்படுகின்ற குறித்த அசைவ உணவகம் சட்டவிரோதமாக செயற்படுவது வேதனை அளிப்பதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோயில் அருகே திறக்கப்பட்டுள்ள அசைவ உணவகத்தை மூட வலியுறுத்தி ஆலய பக்தர்களிடம் சேகரிக்கப்பட்ட கையெழுத்துக்கள் அடங்கிய மனு யாழ் மாநகர சபை ஆணையாளரிடம் இன்றைய தினம் கையளிக்கப்பட்டது. ஆலய பக்தர் ஒருவரின் தன்னார்வ முயற்சியால் ஆரம்பிக்கப்பட்ட கையெழுத்து சேகரிப்பு நடவடிக்கையில் 450க்கும் மேற்பட்டவர்கள் தமது கையொப்பங்களை பதிவு செய்தனர். குறித்த கையொப்பங்கள் அடங்கிய மனு யாழ் மாநகர சபை அலுவலகத்தில் வைத்து மாநகர சபை ஆணையாளர் கிருஷ்ணேந்திரனிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இதன்போது சிவகுரு ஆதீனத்தின் தவத்திரு வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட சைவ சமய ஆர்வலர்கள் பங்கேற்றனர். ஒரு நீதிக்கு விரோதமான செயற்பாட்டை இங்கு தென்னிலங்கையில் இருந்து கொண்டு ஒரு பல்தேசிய கம்பெனியாக இருக்கின்ற இந்த அசைவ உணவகம் இங்கே தங்களுடைய கிளையை, அதுவும் எங்களுடைய தமிழர்களுடைய புனித பூமியாம் நல்லூரிலே தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய வாசலிலே உங்களுக்கு தெரியும் ராஜகோபுரம் அமைந்திருக்கிறது என்றால் ராஜகோபுரம் என்பது ஸ்தூலலிங்கம். ராஜகோபுரத்தை எங்கிருந்தும் எந்த நேரமுமே வணங்கலாம். ஆலயத்தினுடைய திருக்கதவுகள் நடை சாத்தப்பட்டிருக்கும் பொழுது கூட ராஜகோபுரத்தை வணங்கலாம் என்பது ஆகம விதி. அந்த அடிப்படையிலே மாநகர சபை வாசலிலே இந்த அசைவ உணவகத்துக்கு முன்னால் நின்றால் ராஜகோபுரம் அழகாக தெரிகிறது. இந்த ராஜகோபுரத்தை பார்த்து ஓம் முருகா சரணம் என்று எப்படி இந்த மாட்டிறைச்சி கடையை பக்கத்திலே வைத்துக் கொண்டு கும்பிடுவது அடியார்களுடைய மனதை புண்படுத்துகின்ற செயல் மட்டுமல்ல. இது நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் என்பது சைவ சமயத்தவர்கள் மட்டுமல்ல, அனைத்து சமயத்தவர்களும் அனைத்து இனத்தவர்களும் வெளிநாட்டவர்களும் என்று அனைத்து மனிதர்களும் வணங்குகின்ற ஒரு புனிதமான ஆலயமாக, அது சைவ தமிழர்களுடைய ஒரு அடையாளமாக எழுச்சி பெற்றிருக்கக்கூடிய சூழலிலே இந்த அசைவ உணவகம் உடனடியாக மூடப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய வேண்டுகோளாக இருக்கிறது. இந்த அசைவ உணவகம் நிரந்தரமாக மூடப்படும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். ஸ்ரீலங்கா கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் கடல் தொழில் தொடர்பான அறிவு இல்லாமல் தேவையற்ற விடயங்களை நாடாளுமன்றத்தில் கதைப்பதாக வடமாகாண கடல் தொழில் இணையத்தின் பிரதிநிதி நாகராசா வர்ணகுலசிங்கம் குற்றம் சுமத்தியுள்ளார். கடந்த அமைச்சர்களைப் போலவே சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு துணை போவதாகவும் யாழ் வடமராட்சியில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் விசனம் வெளியிட்டுள்ளார். ஊழலற்ற அரசாங்கம் என்று சொல்றேன், ஆனா ஊழல் எல்லாம் இங்க முன்னுக்கு நிற்குது. 300 பேருக்கு பாஸ் கொடுக்கப்பட்டிருக்குது, இங்க 600 ஓட்டு கிட்ட இங்க தொலை செய்யுது. அப்ப அந்த 300 ஓட்டு எங்க இருந்து வந்தது? அதுக்கு யார் அனுமதி வழங்குறது? எத்தனை கோடி ரூபாய் லஞ்சம் வேண்டினீங்க? அதுக்கு யார் பதில் சொல்றது? அதே கடற்தொழில் அமைச்சர் பார்லிமெண்ட்ல கதைக்கிறார், கடற்தொழிலை பற்றி கதைக்கல. கடற்தொழில் என்றா என்னன்னு தெரியாது, கடற்தொழிலை பற்றி அவர் கதைக்க மாட்டார், எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இனிமேல் வருங்காலத்தில் செய்யாத சொன்னால் பாரத கடற்தொழில் அமைச்சர் எல்லாம் அதுக்கு தான் முன்னுரிமை வழங்குறார். இன்னைக்கு நாங்கள் தடை செய்யப்பட்ட தொழிலை நிறுத்துங்கோ, நிறுத்திய இந்த கடற்தொழில் மக்கள் இந்த கடல் வளங்களை பாதுகாருங்கோ, கடற்தொழில் மக்கள் இந்த வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும், அதை பற்றி கதைப்பாரும் இல்லை, அதை பற்றி கேட்பாரும் இல்லை. ஆனால் நீங்கள் உடனடியாக லஞ்சங்களை வேண்டிக் கொண்டு திரும்பியும் தென்னிலங்கையில் உள்ள ஆக்களை இங்கே அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். இந்த யாழ் மாவட்டத்தில் எடுக்க போனால் கொஞ்சம் பேர் இந்த தொழில் செய்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்றோம், யாழ் மாவட்டத்தை தவிர வேறு யாருக்குமே அனுமதி வழங்காதையும் கொண்டு திரும்பியும் வழங்குறீர்கள். ஏன்னு சொன்னால் அதில் கோடியா வேண்டலாம், உங்களோட பையனை வடிவாரப்பெல்லாம் இதைத்தானே காலங்காலமாக செய்து கொண்டு வார்கள். காலங்காலமாக வார அமைச்சர் மேலும் சரிதான், நீதியுளத்துறை சரிதான், இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனையிரவு உப்பு உற்பத்தி தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த சமரசிங்க முன்வைத்த கருத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். வசந்த சமரசிங்க இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையில் அவரின் கருத்து பொய் என அர்ச்சுனா குறிப்பிட்டுள்ளார். சத்தோசன் நிறுவனங்களில் 400 கிராம் உப்பு பொதியொன்று 120 ரூபாவுக்கு விற்கப்படுவதாகவும் சில இடங்களில் மாஃபியாக்களால் குறித்த உப்பு பொதி 300 ரூபாவுக்கு விற்கப்படுவதாகவும் வசந்த சமரசிங்க இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அத்துடன் துறைமுகத்திற்கு 25 கொள்கலன்கள் வந்திறங்கியுள்ளதாகவும் ஆனிரவு உப்பு உற்பத்தியும் இடம்பெற்று வருவதாகவும் குறிப்பிட்ட அவர் விரைவில் உப்பு தட்டுப்பாடு பிரச்சினை தீர்க்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். ஆகையால் இனி எதிர்க்கட்சிகள் புதிய விமர்சனங்களை தேட தயாராக வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இதன்போது இடையில் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா ஆணை இரவில் உப்பு உற்பத்தி செய்யப்படுவது பொய் என தெரிவித்தார். அது மாத்திரமன்றி ஆணை இரவு உப்பு உற்பத்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அர்ச்சுனா சுட்டிக்காட்டினார். இதனைத் தொடர்ந்து வடக்கில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் தெற்கிற்கு செல்லும், தெற்கில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் வடக்கிற்கு செல்லும் என குறிப்பிட்ட வசந்த சமரசிங்க அதற்கு எதிராக யாரும் போராட முடியாது என்றும் கூறினார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவின் மகன் ரமித் ரம்புக்வெல கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளின் பேரில் விசாரணை ஆணைக்குழுவால் கெஹலிய ரம்புக்வெலவின் மகன் ரமித் ரம்புக்வெல கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவின் வழக்கில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள அவரின் மகனும் இலங்கை கிரிக்கெட் வீரருமான ரமித் ரம்புக்வெல இன்று காலை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் வாக்குமூலம் அளிக்க முன்னிலையாகியுள்ளார். கெஹலிய ரம்புக்வெல நேற்றைய தினம் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் விசாரணை செய்யப்பட்டார். அவரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் கெஹலிய ரம்புக்வெலவின் மகன் ரமித் ரம்புக்வெலவை இந்த வழக்கில் சந்தேக நபராக பெயரிடவும் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இந்த நிலையில் கெஹலிய ரம்புக்வெலவின் மகன் ரமித் ரம்புக்வெல கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை கெஹலிய ரம்புக்வெலவின் மனைவி, மகன் மற்றும் மகளின் பேரில் பராமரிக்கப்படும் சந்தேகத்திற்கிடமான வங்கிக் கணக்குகள் குறித்து மத்திய வங்கி மூலம் சிறப்பு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையம் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் பதில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சுமந்திரன் ஆகியோர் தற்பொழுது மேற்கொள்ளும் விடயங்கள் பல விமர்சனங்களை ஏற்படுத்துவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். ஜாழ் ஊடக மையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். பல்வேறு விடயங்கள் ஊடகங்களிலே இன்றைக்கு அடிபட்டு கொண்டிருக்கின்றன. அதிலே நான் ஒரு சிலவற்றை குறிப்பிட வேண்டும். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக இருக்கக்கூடிய திரு CVK சிவஞானம் ஐயா அவர்களும், இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு சுமந்திரன் அவர்களும் பல விடயங்களை செய்து கொண்டிருப்பதாக ஊடகங்கள் வாயிலாக பல்வேறு வகையில் அவர்கள் கூறுகின்ற கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த 2 பேர் காட்டுகின்ற படத்தை பார்த்தால் தந்தை செல்வாவை இவர்கள்லாம் தமிழரசு கட்சியில் சேர்த்தார்களோ இல்லையோ என்று தெரியவில்லை என்போல படம் காட்டப்படுகிறது. 2004ஆம் ஆண்டிலே கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தேர்தலை சந்தித்த பொழுது சிவஞானம் ஐயா அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர். நாங்கள் 22 பேர் தெரிவு செய்யப்பட்ட அந்த தேர்தலில். அதே போல் திரு சுமந்திரன் அவர்கள் 2010 தேசிய பட்டியலில் வந்தவர். எங்களுக்கு அவர் தேசிய பட்டியல் காட்டக்கூடாது. கனிமுல்ல சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை எதிர்வரும் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கனிமுல்ல சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை எதிர்வரும் 4ஆம் தேதி அடையாள அணிவகுப்பிற்கு முன்னிலைப்படுத்த வேண்டும் எனவும் நீதவான் தனுஜா லக்மாலி உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருந்த மற்றொரு சந்தேக நபரான சாரதியை இந்த மாதம் 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த 2 சந்தேக நபர்களும் கடும் பாதுகாப்புடன் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வருமானால் 2028ஆம் ஆண்டில் கடனை செலுத்த முடியாமல் பொருளாதார சுனாமியை எதிர்கொள்ள நேரிடும் என ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஆடை தொழிற்சாலை ஒன்று திடீரென்று மூடப்பட்டுள்ள நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். 1978 ஐக்கிய ராஜ்ய முதலீட்டாளரின் முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சாலை ஒன்று இன்று முற்றிலுமாக மூடப்பட்டு 2000 பேர் வீதிக்கு வந்துள்ளனர். 2028 முதல் கடனை அடைக்க தற்போது 5% பொருளாதார வளர்ச்சி விகிதம் நமக்கு தேவையாக காணப்படுகிறது. தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கும் போது இந்த பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை அடைவது சாத்தியமில்லை. 200 ஆடை தொழிற்சாலைகள் திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது அதை ஆரம்பிப்பதை தடுப்பதற்கு மிரட்டல் விடுத்தவர்களும் இருந்தனர். இத்தகைய சூழ்நிலையில் நாம் 5% பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை கொண்டு வர வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் 2028 முதல் நமது கடன்களை மீளச் செலுத்த முடியாமல் மீண்டும் பங்குரோத்து நிலையை அடைவோம். இது நடந்தால் நாடு பொருளாதார சுனாமிக்கு முகம் கொடுக்க நேரிடும். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு புனித பிரான்சிஸ்கு சவேரியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா இன்று மிகச் சிறப்பாக நடைபெற்றுள்ளது. புங்குடுதீவு பங்கின் முன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை அருட்பணி லியோ ஆம்ஸ்ட்ராங் அடிகளாரின் தலைமையில் கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை புனிதரின் திருச்சுருவ தேர்ப்பவனி இடம்பெற்றதோடு திருவிழாவில் அதிக அளவிலான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
அகதிகளுக்கு எதிரான உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் கருத்துக்கள் மனித மாண்புகளுக்கு முற்றிலும் பொருத்தமில்லாதவை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் வெளியிட்டுள்ளார். இவ்வாறான கருத்துக்களை பயன்படுத்துவதை தவிர்ப்பதற்கு தலைமை நீதிபதி அறிவுறுத்த வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 2015ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்துடன் தொடர்பில் இந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஈழத்தமிழரான சுபாஷ்கரனுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதற்கு எதிரான மேன்முறையீட்டு வழக்கில் சுபாஷ்கரனின் தண்டனை காலத்தை 7 ஆண்டுகளாக சென்னை உயர் நீதிமன்றம் குறைத்திருந்தது. 2022ஆம் ஆண்டு தண்டனை காலம் முடிவடைந்ததால் சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்ட சுபாஷ்கரை விரைவாக இலங்கைக்கு நாடு கடத்தவும் சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த நாடு கடத்தல் உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் சுபாஷ்கரன் தாக்கல் செய்த மனுவை நீதியரசர்களான திபாங்கர் தத்தா, வினோத் சந்திரன் அமர்வு விசாரித்தது. இந்த கோரிக்கையை நிராகரித்த உச்சநீதிமன்ற நீதியரசர்களான திபாங்கர் தத்தா, வினோத் சந்திரன் ஆகியோர் உலக நாடுகளில் இருந்து அகதிகள் வந்து குடியேறுவதற்கு இந்தியா தர்ம சத்திரம் இல்லை என கூறியுள்ளனர். இந்த நிலையில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் கருத்துக்கள் அரசமைப்பு சட்டம் வலியுறுத்துகின்ற மனித மாண்புகளுக்கு முற்றிலும் பொருத்தமில்லாத வார்த்தைகள் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் வெளியிட்டுள்ளார். நீதிபதிகள் இப்படிப்பட்ட கருத்துக்களை பயன்படுத்துவதை தவிர்க்க அறிவுறுத்துமாறு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் கோருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானில் 11 மில்லியன் மக்கள் பஞ்சத்தால் பாதிக்கப்படும் அபாயத்தில் இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஐக்கிய நாடுகள் சபை நடத்திய ஆய்வில் பாகிஸ்தானில் பலர் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கிடையில் பலூசிஸ்தான், சிந்து மற்றும் கைபர் பக்டூக்காவில் உள்ள 22% மக்கள் கடுமையான உணவு பற்றாக்குறையை எதிர்கொள்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 1.7 மில்லியன் மக்கள் அவசர நிலையை எதிர்கொள்கிறார்கள் என்றும் தெரியவந்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். காணி அபகரிப்பு நடவடிக்கைகளுக்கு இலவச சட்ட ஆலோசனை, புலம்பெயர் உறவுகளுக்கும் பயன்பெறும் வகையில் ஏற்பாடுகள். யாழ் நல்லூர் அசைவ உணவகத்திற்கு எதிரான போராட்டம் தொடரும், சட்டவிரோத செயற்பாடு எனவும் விசனம். தேசிய மக்கள் சக்தியின் யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் செயற்பாடுகள், விசனம் வெளியிடும் மக்கள். கெஹலிய ரம்பப்பில்லவின் மகன் கைது, விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு. அகதிகளுக்கு எதிரான உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் கருத்து மனித மாண்புகளுக்கு முற்றிலும் பொருத்தமில்லை என்கிறார் வைகோ. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.